வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். வெட்டிங் அட்ராசிட்டி ட்ரோல்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஓகே. என்ன காஸ்டியூம் இது? திடீர்னு இருக்கு ரெண்டு பேர் காஸ்டியூம். மாப்பிள்ளை பாரு. பார்த்தா உன் பேத்தி மாதிரி தெரியல. தாத்தா மாதிரி தெரியல. ஒருவேளை அவங்க அப்பாவா இருக்க போகுது. ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்களே. இல்ல இல்ல. அப்பா மாதிரி இருக்கு. ஜாலியா இருக்கா? ஸ்மார்ட்டா இருக்கல. பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கீங்க. பூச்சாண்டி மாதிரி இருக்கா. என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியாதே. என்னது இது? 3 கல்யாணமா? உண்மையாவா? சும்மாவா? எனக்கு தெரியலையே. குடுக்குறாரு. அந்த பொண்ணு குடுக்குறாரு. அந்த ரெண்டு பொண்ணும் மேட்சிங்கா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் மேட்சிங்கா இருக்காங்க. தெரியலையே என்னன்னு. மாதிரி ஸ்லிப் ஆக கூடாது. हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ? पानी आ गया, गामछा भी खुल गया मेरा। गलती ये की என்ன அது गामछा क्या हुआ? ராமாயணத்துல வர்ற ராவணனுக்கு 10 தலைன்னா இவருக்கு ஒரே தலையில 10 மூளைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய் யாரா இது? ஏன்டா சும்மா இருங்கடா. அச்சா யாரா இவங்க? எங்கிருந்தா வந்துறாங்க? முதல்ல அது பொண்ணா? பொண்ணானே எனக்கே டவுட்டா இருக்கு. ஐயோ வணக்கா. என்ன அவரே கழிச்சு கல்யாணம் ஆயிட்டே. அன்னைக்கு நான் இவர் முகத்துல தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்சு ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. மீசைய பத்தியா? அம்மா ஐயா அங்க பாருப்பா, வாண்டடா அடிக்கிறானு. ஐயா அவ எடுக்கிறவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ இன்னும் ஆவலையா? பாவம். மறுநாக்கு இன்னொரு வெளியே இந்த புதருக்குள்ளே குளிய தோண்டி சரா முஷின் மாதிரி ஐயருக்கு தான் புரிய வைக்கிறாங்க. உலக அழகிலாம் பாராது. எங்க பாராது? இந்த காரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன கல்யாண ஊர்வலத்துக்கு பாவம் அந்த வண்டியை வாடகை விட்டு பொழைக்கிற மாதிரி தெரியுது. हे प्रभु हे हरि राम जगन्नाथ प्रेमानंद ஒரு 10 கோட்டிங் போட்டுப்பாங்க. இல்ல பார்த்தாலே தெரியுது. என்னது இது? டியூப்லைட் கலர்ல இருக்கு. ஏசியன் பெயிண்ட்ஸ் என்ன பண்றது? அது நைஸா இன்னொரு வந்து என்ன கேமரா தான் இருக்கும். கேமரா தான் என்ன ஏதாவது எடுத்தாச்சு. 500 ரூபாய். ஆஹா. இது ஒண்ணு மாதிரியே பாத்துர்க்கேன், முடிச்சிருக்கே பாத்துர்க்கேன். இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. எப்படி எல்லாம் இங்கெல்லாம் இருந்தா மாப்பிளையா அடிச்சு கொண்டுட்டு திரும்பிடுறோம். हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ? गलाव में पानी आ गया, என்ன गामछा भी खुल गया। அது யாரு பக்கத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு? அங்க பாரு. என்னன்னே புரியலையே. என்ன நடக்குது? அப்ப அந்த பொண்ணு ஏன்? இல்ல 2 பொண்ணா? ஐயோ சரியான அடி, சரியான அடி. ஊர் வந்துருச்சு இறங்குறியா? ஆமா எவ்வளவு வச்சிருக்க? எது கேக்குறேன்? வலிப்பறினா கேக்கட்டாண்டா செய்வாங்க. வலிப்பறியா? ஜிபே பண்றாங்களா? ஓ காசு போடாம இப்போ ஜிபே. அப்படி விவரமா கேட்டு தொலையா கொடுத்துட்டு போறேன். அடப்பா. நீ அடி
எதுக்கு? அடுத்த தடவை எங்க நகை கடையை எழுதி வாங்குறதுக்கா? டேய், இவனை follow பண்ணுடா. எந்தெந்த route ல போனாலும் அங்கங்க ஆள் போடு. பண்ணியான டான்ஸ் ஆடுறேன் ரீல்ஸ் வேணா ஆடுறேன் அதெல்லாம் ஆடுவேன் வாங்க ஆடுவோம் ஐயோ பாவம். மாப்ள, வெக்கங்களா? ஏன் வயசுக்கு வந்த பையன் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தி நினைக்கிறீங்க மாப்ள. எனக்கும் மாமிக்கும் ஒரே சுவாவம், கூச்ச சுவாவம். என்னது இது? வீட்டு சாவியா? அநியாயம் பண்றாங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு வீடியோக்காக வேணுங்கன்னு பண்ணிருப்பான். நான் என்னடா தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணேன்? ஒரு கிரிப்பான இன்ஸ்பெக்டருக்கு வெறப்பான டவுசரை கொடுத்து வேடிக்கை பார்க்கிறீங்களா? யாராச்சும் பார்த்தா இமேஜ் என்ன ஆகும்? எல்லாத்தையும் நல்லா தோட. ஆனந்தே ஆனந்தே சூட்டு பேருக்கு காதையே கேட்க காதுதான் கேக்குதா இல்ல காது கேட்காம இருக்காங்க அது எனக்கு தெரியல. மார்க்கெட்ல விலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முந்திர கத்திரிக்காவா? சாரி அநியாயத்தை. சரியா? ஓகே. ஓகே. பொண்ணு எங்க? அப்போ சூப்பரா போட்டிருக்கீங்களா? பொண்ணு தப்பிச்சிட்டு அங்க எப்படி? பொண்ணு இல்ல. போயிருச்சு ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். ஏன் பொண்ணு காணா போச்சு? அவங்க 3 பேர் நின்று பொண்ணு தள்ளிட்டு ஆகுது. பொண்ணே தள்ளி விட்டுருச்சா? நீங்க எங்க தூக்கி போட்டீங்களோ அங்க முதுகு கிழிஞ்சிருச்சு. ஓட்ட ஓடல அந்த புண்ணு ஆறதுக்கு 1 மாசமாச்சு ஆகும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க. அம்மா பையன் என்னங்க எனக்கு இல்ல இல்ல அம்மா பையன் அதானே? அப்படியா? அப்படிதான் இருக்கு. என்னங்கடா இது? புரியுது. எனக்கு கல்யாணம் பண்ணனும்னா எனக்கு ஐயோ பாவம்டா. இன்னுமா 90 கிட்ஸ் உள்ள 100 பேர் என்ன காதலிக்கிறாங்க, 100 பேர் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. எனக்கு யார கல்யாணம் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆஹா விளங்கிடும். இன்னும் உள்ள இருந்து புகையா வருது. ஆமா மாட்டிக்கிட்டான். பார்த்தா அழுதுருவீங்க. என்னடா ரொம்ப பயமா மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போடுனே ஒரு குத்து குத்துறேன். அப்படியா? போடா. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா அதுல அந்த ஒரு பையன் ஒரு பொண்ணும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபாதரு அதுக்கப்புறம் அந்த அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. எனக்கு ஒரு டவுட், அது உண்மையிலே பொண்ணா அது பையனா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. எனக்கு அதுக்கப்புறம் தான் டவுட்டே வந்துச்சு. பண்றாங்கன்னு தெரியுது. பொண்ணு மாதிரி அது ஏதோ பையன் மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் இப்போ பொண்ணுன்னு தான் நினைச்சேன். ஏதோ கல்யாணம் ஆகி போறாங்க போல இருக்கு. உண்மையிலே சிம்பிளா பண்றாங்க அப்படின்னு நினைச்சா அது பையனா இருப்பானோ ஒரு டவுட் இருக்கு. அந்த 3 பொண்ணுங்க நின்னது வந்து இது என்னன்னு எனக்கு புரியல. உண்மையாவே வா? ஏன்னா அந்த பொண்ணுக்கு அவர் மொய் கவர் எல்லாம் கொடுத்தாரு. அந்த 2 பொண்ணும் பாத்தீங்கன்னா அந்த சைடு நிக்கிற பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கு. மாப்பிள்ளையும் அந்த பக்கத்துல நிக்கிற பொண்ணும் ப்ளூ கலர்ல ஒரே மாதிரி அது போட்டிருக்காங்க. புரியல. ஒருவேளை இது அக்கா தங்கச்சிங்களா? அப்படியே மாலை எல்லாம் போட்டு நிக்கிறாங்க. கருமனே தெரியல. ஏன் இப்படி குழப்பறீங்க? எங்களை போட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நல்லா இருந்துச்சு எல்லாரும். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்